ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட தேர்ட் டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பார்க்குறோம். சரிங்களா? இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தீபக் இஸ் லிவிங் அப்ராட் இஃப் தமிழ் இஸ் தி அபிஷியல் லாங்குவேஜ் இன் தட் கண்ட்ரி வேர் இஸ் ஹி லிவிங்? சிங்கப்பூர். ஓகேங்களா? இங்க ஆப்ஷன்லயும் கொடுத்துட்டாங்க, இதை எடுத்து இங்க எழுதுனீங்கன்னா போதும். சரிங்களா குட்டீஸ்? ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் இங்கே இருக்கு. நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா பார்த்து மட்டும் எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Mani noticed that script is present in the currency of a foreign country. To which country it may be? It may belong. It may belong. Sri Lanka. அடுத்தது third one வந்து Subha went to Singapore. Then which place she would have visited? Johor Bridge. ஓகேங்களா? சரி, இப்போ இங்க ஆப்ஷன்லயே டிக் பண்ணிக்கணும். சரி, அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து when Pavitra went to Sri Lanka she visited a temple. Which of the following could it be? கோணேஸ்வரம் டெம்பிள். இங்க ஒரு கோடு போட்டிருக்கீங்களா, இதை நான் போடணுமான்னு கேட்காதீங்க. இது வந்து மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, அது ஒண்ணும் இல்லை. நீங்க அப்படியே ஆன்சரை மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது தி சிம்பிள் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஆஃப் தமிழ்ஸ் இன் சிங்கப்பூர் இஸ் செயின்ட் ஆண்ட்ரூஸ் கேத்தட்ரால். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நம்ம செகண்ட் வந்து fill in the blanks. அடுத்தது fill in the blanksல the Chinese traveler who wrote about the trade between Malaysia and தமிழ்நாடு is ஈசிங். சரிங்களா? அடுத்தது வந்து the historical monument built by the Tamils is Mauritius is postal museum. ஓகே, அடுத்தது ஒவ்வொரு கொஸ்டினா பொறுமையா பார்த்து எழுதுங்க. அடுத்தது தி ஐலாண்ட் விச் ஹாஸ் மாடிஃபைட் அண்ட் மேட் சூட்டபிள் ஃபார் லிவிங் பை தி தமிழ்ஸ் இஸ் ரீயூனியன் ஐலாண்ட். ஓகே, அடுத்தது ஒன் ஆஃப் தி ஹிந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் மலேசியா இஸ் தைப்பூசம். தி கண்ட்ரி இன் விச் தி வேர்ல்ட் தமிழ்நாடு கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் 3 times. மலேசியா. ஓகே, இப்போ இதை எழுதிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம போலாம் மேட்ச் த ஃபாலோயிங்க்கு. ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு வந்து இப்படி நான் வந்து கோடு போட்டு கூட காமிச்சிருப்பேன். சரி, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் நம்பரே இதில் வந்து போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். சரிங்களா? ஓகே, இது வந்து நீங்க பார்த்து என்ன பண்ணுங்க, கரெக்டா இந்த நம்பரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கோயம்புத்தூர், குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து ஊட்டி, ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியா வந்து குற்றாலம், கார்டமன் சிட்டி வந்து போடிநாயக்கனூர், அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டவுன் வந்து ஹொசூர். ஓகேங்களா? சரி, அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல வந்து கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கரெக்டா பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. இங்க ஆன்சரை மட்டும் பார்த்து பார்த்து டக்கு டக்குன்னு எழுதக்கூடாது, படிச்சுட்டு எழுதணும், அப்பதான் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகேங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு வந்து ட்ரூ, அடுத்தது செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இதுதான் நம்ம படிச்சோம்ல, அதே தான் 1098, அதனால அது ட்ரூவு. அடுத்தது வந்து சில்ட்ரன்ஸ் ஆர் டு பி protected in all situation, true. Okay, all the children of age below 18 have the right to go to school. True ah? illa. All the children of age below 18 இல்லையா, below 14 தானே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இது வந்து ஃபால்ஸ் தான் வரும், ட்ரூ இல்ல. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஃபால்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஃபால்ஸ். ஓகே, சரி, இப்ப அடுத்தது பார்க்கலாமா? சரி, இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சர்க்கிள் தி ஆட் அண்ட் அவுட் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தவறானது ஒன்று வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து செக்ரட்டேரியட், செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், சென்னை, ஊட்டி. ஊட்டிக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து இது ஆரோவெல்லிக்கு, ஏன்னா இது வந்து ஒரு மலைத்தொடர். ஓகேங்களா? அதனால இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட், இது வந்து என்னது ஒரு மலை, இது ஒரு மலைப்பகுதி, அதனால வந்து இதுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இது போடிநாயக்கனூர், பிஎல் சிட்டி, கார்டமன் சிட்டி, அடுத்தது வந்து தேனி. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு இது விட்டு இது தனியாகும். ஓகேங்களா? அடுத்தது கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், பரிசல் ரைடு, தர்மபுரி, ஒகேனக்கல். இது எல்லாமே என்னது ஒரே பகுதியில இருக்கு. இது வந்து கார்மெண்ட்ஸ் பகுதியில இருக்கு. ஓகேங்களா? அதான் தெரியுதுல உங்களுக்கு, மேனுஃபேக்சரிங் பக்கம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து கல்லணை, தஞ்சை பெரிய கோயில், ரைஸ் பவுல், ஜிஞ்சி ஃபோர்ட். அது தெரியுதுல, ஏன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே என்னது, இது ஒரு ஏரியா வந்து நம்ம போய் பார்ப்போம். இதை
தஞ்சை பெரிய கோயில், ரைஸ் பவுல் இதெல்லாமே வந்து கல்லணை இதெல்லாம் ஒரே பகுதியை சேர்ந்தது. ஜிஞ்சி போட்டு வந்து வேற பகுதியை சேர்ந்தது. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது வந்து ரைட் தி ஹிண்ட்ஸ் அண்ட் ரைட் தி அப்ராப்ரியேட் ரைட் ஆஃப் சில்ட்ரன். ஓகே, இது வந்து இதெல்லாம் உங்களோட ரைட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த ரைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், இங்க வந்து எழுதிக்கணும். இதை படிச்சுட்டு இங்க எழுதுறதுதான். டெவலப்பிங் லைஃப் ஸ்கில்ஸ், கோயிங் டு ஸ்கூல் வந்து ரைட் டு டெவலப்மெண்ட். ஆமா தானே, நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஓகே. Live in a safe environment, preventing bad touch வந்து right to protection. Vaccination, getting quality food வந்து right to survival. Sharing opinions, participating in events வந்து right to participation. அடுத்தது வந்து child helpline number 14417, அப்புறம் child helpline number 1098 வந்து right to protection. ஓகேங்களா குட்டீஸ்? இதை கரெக்டா பார்த்து உங்களோட ரைட்ஸ் எல்லாம் என்னென்ன வருங்கிறத கரெக்டா பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த பேராகிராஃப் வந்து படிச்சுட்டு கீழே வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இங்க ஆன்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா இங்க எழுதிக்கோங்க. ஹவு வாஸ் தி மெட்ராஸ் பிரசிடென்சி கால்ட் ஆஃப்டர் 1947? மெட்ராஸ் ஸ்டேட். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது which state was not included in the மெட்ராஸ் பிரசிடென்சி? மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? சரி, இப்ப இதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க கலர்ல. இது வந்து மத்திய பிரதேஷ். ஓகேவா? அடுத்தது மெட்ராஸ் ஸ்டேட் வாஸ் டிவைடட் இன்டு 4 regions in the year 1956. ஓகேவா? மார்க் பண்ணிக்கணும், எழுதிக்கணும், ரெண்டுமே பண்ணணும். இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் in the year 1947. ஓகேங்களா? மெட்ராஸ் ஸ்டேட் வாஸ் ரீநேம்ட் as தமிழ்நாடு in the year 1969. ஓகேங்களா குட்டீஸ்? பொறுமையா பார்த்து எழுதுங்க. அடுத்தது ரைட் தி மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இங்க பாத்தீங்களா மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், இது எது வந்து விட்டுருக்காங்களோ அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து இந்த டெம்பிள்னா, இந்த டெம்பிள் என்னென்ன டெம்பிள் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு, சிங்கப்பூர்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணோம்ல, பாக்ஸா பிக்சர் காமிச்சு மேட்ச் பண்ண பாத்தீங்களா, அதை தான் இங்க எழுத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கோணேஸ்வரன் டெம்பிள் இங்க எழுதிக்கோங்க, ஸ்ரீ மாரியம்மன் டெம்பிள் இங்க எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து ஒன் ஆஃப் தி பிளேசஸ் டு விசிட் வந்து என்னது, பார்க்கக்கூடிய இடத்துல ஒண்ணு என்னது, அனுராதபுரா ஜாஃப்னா, லிட்டில் இந்தியா டிராங் பேர்ட் பார்க். ஓகேங்களா? அடுத்தது தமிழ் மீடியம் இன் ஸ்கூல்ஸ் ஒன் ஆஃப் தி அபிஷியல் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? யூனிக்னஸ் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க, அதுதான் இது. சரி, ஓகே. இப்ப நீங்க இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகே, அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? சரி, அடுத்தது கிளாசிஃபை த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்ததுதான். ரைட்ஸ் எல்லாம் என்னென்னவோ அதை வந்து இங்க எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்க ரைட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரைட் டு சர்வைவல், பார்ட்டிசிபேட், டெவலப்மெண்ட், ப்ரொடெக்ஷன், 4மே கொடுத்துட்டாங்க. சோ இங்க கொடுத்துருக்கிற இந்த சென்டென்ஸ் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு இங்க என்ன வருங்கிறத கேக்குறாங்க. இங்க கரெக்டா பார்த்து எழுதுங்க. ஆஸ்கிங் கொஸ்டின் வந்து என்னது, பார்ட்டிசிபேஷன். வாட்ச் ப்ரோக்ராம் என்னது, சர்வைவல். கோஆபரேஷன் வந்து என்னது, டெவலப்மெண்ட். ஓகேங்களா? சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் அடல்ட்ஸ் டு லிவ் இன் எ சேஃப் என்விரான்மெண்ட் வந்து ரைட் டு ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா குட்டீஸ்? அடுத்தது ஷேரிங் ஒப்பீனியன்ஸ் வந்து என்னது, ரைட் டு பார்ட்டிசிபேஷன். ஓகேங்களா குட்டீஸ்? இப்ப அடுத்தது பாருங்க, ஆன்சர் இன் 1 or 2 words. ஓரிரு வார்த்தையில வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்க, வாட் இஸ் த monument built by the Tamils in Port Louis Postal Museum? Where was the inscription that described the trade between Tamil Nadu and Malaysia found? Ligar. ஓகேங்களா? How many times the World Time Conference was held in Malaysia? 3. How is the Malaysian state called in Tamil? கடாரம். இது நம்ம பார்த்தோம் தானே? ஓகே, அதே ஆன்சர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ இதை நீங்க பார்த்து பொறுமையா எழுதுங்க. அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்க, which is the largest group next to Malays and Chinese living in Malaysia? Indians. ஓகேங்களா? அடுத்தது ஆன்சர் இன் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. சோ அதுல வந்து கொஞ்சம் பிரீஃபா ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வரியில வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 3 லைன்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் எனி 3 of your rights to participate. ஓகேங்களா? பார்ட்டிசிபேட் கூட என்னது, ரைட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம் இல்லையா, பார்ட்டிசிபேட் ரைட்ஸ்க்கான 3 ஏதாவது ஒரு முக்கியத்துவங்கள் என்னென்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அது வந்து இங்க எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், ஷேரிங் ஒப்பீனியன்ஸ், பார்ட்டிசிபேட் இன் ஸ்கூல் ஈவென்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது ரைட் எனி 2 examples of right to survival that is provided at school. இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க ஆன்சர். அதே மாதிரி பொறுமையா பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுங்க. ஓகேங்களா குட்டீஸ்? சரி, இப்ப நம்ம அடுத்தது டீடைல் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ரைட் about the special features of any 2 places you would like to
விசிட் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? பாருங்க, தஞ்சாவூர்ல வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள், பிக் டெம்பிள் built by ராஜராஜ சோழன். It is known for its beautiful architecture and is the rice bowl of தமிழ்நாடு. அடுத்தது தர்மபுரி, known for Hokenakal Falls where you can enjoy a பரிசல் ride. அப்புறம் it is often called the நகரா ஆஃப் இந்தியா, சாரி நயாகரா ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஓகே, அடுத்தது அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. சோ இப்ப வந்து இதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா ஆன்சரை எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.